நாம என்னதான் ஆரோக்கியத்தோட இருந்தாலும், சளி அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சளிய உற்பத்தி செய்யும் திசுக்கள் நம்மளுடைய வாய், மூக்கு, தொண்டை, நுரையீரல், இரைப்பை போன்ற பகுதிகளில் காணப்படுது. சளி வெளியேறாமல் மாத்திரைகளால கட்டுப்படுத்தப்படுறதுனால, இருமல், தும்மல், இளைப்பு போன்ற பிரச்சனைகள் நமக்கு உருவாகுது. இந்த பதிவுல சளிய இயற்கையா வெளியேற்ற சில ஹோம் ரெமிடீஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம ஒண்ணு ஒண்ணா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். தேன் 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நாம குடிச்சிட்டு வரலாம். இதனால சளி உற்பத்தியை குறைக்க முடியும். ஆனா குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். இஞ்சிய நாம பச்சையா சாறா குடிக்கலாம். இது சுவாச குழாய் மற்றும் தொண்டையில் தங்கும் சளியை குறைக்க உதவி செய்யுது. உடனடி நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு இஞ்சி 2 துண்டு எடுத்து அதை இடிச்சு சாறு எடுத்து அதோடைய 1 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி நாம குடிச்சிட்டு வரலாம். பூண்டு, அது மாதிரி பூண்டு இயற்கையாகவே புண்களை ஆற்றும் தன்மை கொண்டதுங்க. தொடர்ந்து இருமும்போது தொண்டையில புண்கள் ஏற்படுது. பூண்டை தேன்ல கலந்து சாப்பிடும்போது சளி மற்றும் கடுமையான இருமலால் வறண்டு போகும் தொண்டையை தனித்து நீரேற்றமா உடலை வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. தொண்டையில் உள்ள சளியை கரைத்து நிவாரணத்துக்கும் இது உதவி செய்யுது. அதே மாதிரி ஆவி பிடிக்கிறதும் ரொம்ப உதவியா இருக்கும். அடைச்சு வச்சிட்டு இருக்க சளிகளை வெளியேற்ற உதவியா இருக்கும். ஆவி பிடிக்கும் போது யூக்கலிப்ஸ் ஆயில், யூக்கலிப்ஸ் இலைகள், துளசி, கற்பூரவள்ளி போன்றவற்றை சேர்த்து ஆவி பிடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இருமலுக்கு காரணம் சுவாச குழாயின் வீக்கம் ஏற்படுறதுனால வரலாம். சுத்தமான வெதுவெதுப்பான நீர் எடுத்து உப்பு கலந்த நீர் கொண்டு நாசி பகுதிகளை கழுவி நாம எரிச்சலை தணித்து சளியை அகற்ற உதவி செய்யும். அடுத்ததா உப்பு கலந்த வெந்நீர், கொஞ்சம் மஞ்சள் போட்டு தொடர்ந்து கொப்பளித்து வர தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு குணமாகும். அதே போல இந்த மாதிரி நேரத்துல துளசி, இஞ்சி, மஞ்சள் போன்றவற்றை கொண்டு கஷாயம் தயாரித்து குடிக்கிறது கூட நம்முடைய சளியை வெளியேற்றி மூக்கடைப்பை சரி செய்யும். அதிகமான சளி, இருமல் இருக்க நேரங்கள்ல பனங்கற்கண்டு, மிளகு இது 2யும் வாயில் போட்டு அடக்கி அதோடைய சாறை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்க. தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, மூக்கு தண்ணி வர்றது இது எல்லாமே சரியாகும். தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான பால்ல கொஞ்சம் மஞ்சள், மிளகு பொடி, பனங்கற்கண்டு சேர்த்து நாம குடிச்சிட்டு வரும்போது சளி வெளியேறி அதிகமான இருமல் இருக்கும்ல அதுக்கெல்லாம் நல்ல ரிலீஃபா இருக்கும். தொண்டைக்கும் இதம் அளிக்கும். அதே போல கற்பூரவள்ளி சாறு, வெற்றிலை சாறு இது 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வரும்போது சளி வெளியேறி மூச்சு விடுதல் சரியாகும். மா இலை கொழுந்தை சிறு சிறு தொண்டுகளாக நறுக்கி தேன்ல குழச்சி மென்னு சாப்பிட்டு வர தொண்டைக்கட்டு, குரல் கம்மல் நீங்கி நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதே போல துளசி, வேப்பிலை, மிளகு சேர்த்து நம்ம கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரும்போது சளியினால் ஏற்படக்கூடிய தலைபாரம், உடல் வலி போகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனடி தெரியும். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.